ஆர்சிபி அவங்களோட 2026 கேம்பெயினை ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று எஸ்ஆர்ஹெச்சை ஒரு ஃபாஸ்டஸ்ட் 200+ சேஸ் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரி பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபோர்ஸ்டு டு பேட். பார்த்தீங்கன்னா ஜேக்கப் டஃபி இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் மற்றும் இந்தியன் சீரீஸ்லேயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவர் ஜாஸ் ஹேசலோட பர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் பவர் பிளேயில் சூப்பராக போட்டார். ஐ திங்க் ஹி வாஸ் அ கேம் சேஞ்சர் இந்த பவர் பிளே. 3 விக்கெட்ஸ் ஹெட் அபிஷேக் சர்மா அண்டு நிதிஷ்குமார் ரெட்டி மூணு முக்கியமான விக்கெட் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் இஷான் கிஷானும் ஹென்ரிக் கிளீசனும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு 13 ஓவர் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரில் இருந்தாங்க. மேபி ஒரு 220 230 போவாங்க அப்படின்னு இருந்தாங்க. பட் ஃபில் சால்ஸ் ஒரு 2 முக்கியமான கேட்ச் எடுத்தார். கேட்ச் ஆஃப் ஹென்ரிக் கிளீசன், அதோட முக்கியமாக ஒரு 100 ஸ்க்ரீமர், சரியான கேட்சுங்க. 100 ஸ்க்ரீமர் ஆஃப் இஷான் கிஷான். ஸோ இப்போ இஷான் கிஷான் 16 ஓவரில் அவுட் ஆகும்போது அந்த கேட்ச் எடுக்காமல் இருந்திருந்தால் மேபி 220 இஷான் கிஷானே கொண்டு போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில் சால்ட் அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு கேட்ச் எடுத்தார். வச்சாலும் மொத்தம் 3 கேட்ச்சு. ஸோ ஃபில் சால்ட் வாஸ் குட் இன் த ஃபீல்டு. ஷெஃபார்டு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் தான், பட் 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ 201 ஒரு டீசெண்டான டோட்டல். அனிகித் வெர்மா எண்டில் ஒரு நல்ல சின்ன கேமியோ ஆடி இருந்தார். 201 வாஸ் நாட் அ பேட் டோட்டல் சின்னசாமி. பட் தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக எதுக்கு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கூட எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நேற்று ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு நாக்கு ஆடினார். ஒரு சரியான நாக்குங்க. ஐ திங்க் 61 ஆஃப் ரொம்ப கம்மியான பால்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் நாக் பை தேவ்தத் படிக்கல். ஸோ விராட் கோலி ஆஸ் யூஷுவல் தான் சொல்லணும். ஒரு நார்மல் டே அட் த ஆஃபீஸ் ஒரு 50+, அதுலேயும் ஒரு மிட் ஆஃப் மேலே ஒரு 6 அடிப்பார் பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஐ திங்க் தட் இஸ் ஷார்ட் ஆஃப் த மேட்ச்னு நினைக்கிறேன். அதுபோக ஒரு 2-3 ஃப்ளிக் ஷாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வந்து டைமிங்கில் அடித்த ஃப்ளிக்கு, இன்னொன்று பவர் ஃப்ளிக்கு. ரெண்டுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அது போக கேப்டன் ரஜத் பட்டிடார் ஒரு குயிக் ஃபயர் நாக் 31 ரன் அடிச்சிருந்தார். ஸோ 15.4 ஓவரில் 200 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க. த ஃபாஸ்டஸ்ட் 200+ சேஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட் மேட்ச்சே ஒரு பிரம்மாண்ட வெற்றியோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 மேட்ச் நம்ம ஹோமில் தோற்றுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் அவையில் அன்பீட்டனாக இருந்தாலும் ஸோ இந்த டைம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட். ஹோம்லேயே வெற்றியோடு தொடங்குறாங்க. ஏன்னா ஹோமில் 5 மேட்ச் தான் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 மேட்ச் வந்து ராய்ப்பூரில் ஆட போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் நோட் ஃபார் ஆர்சிபி. ஜேக்கப் டஃபி இஸ் அ டிசர்வ் மேன் ஆஃப் த மேட்ச். ஒரு பவர் பிளேலையும் 3 விக்கெட் எடுத்து எஸ்ஆர்ஹெச்சோடைய இதை வந்து குறைச்சிட்டாரு. ஏன்னா பாருங்கள் 3 பேரும் ஸ்டார்டிங்லேயே அடிக்க ஆரம்பிச்சிருந்தா ஈஸியாக 240 250 வந்திருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்.